ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா வெண்டைக்காய் வத்த குழம்பு பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் வெண்டைக்காய் 1/2 கிலோ எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு பூண்டு எடுத்திருக்கேன், புளி ஊற வச்சுருக்கேன். அடுத்து என்ன பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். ஹலோ வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், நான் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன், பூண்டை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், புளி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டோம், வெங்காயத்தையுமே நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன், வெண்டைக்காவையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ வெண்டைக்காவை நல்லா வதக்கி பிசுபிசுப்பு போயிட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு தவாவில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் வெண்டைக்காவை போட்டு வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கி இதை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெண்டைக்காவை நல்லா வதக்கிட்டு இருக்கோம். இப்போ நல்லா வதக்கி இதை எடுத்துப்போம். இப்போ பாருங்கள், வெண்டைக்காவை நல்லா வதக்கி தனியாக எடுத்தாச்சு நம்ம. இப்போ பாருங்கள், அடுத்து அதே தவாவில் நான் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் வடகத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், வடகத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இது கூடவே கடுகு, வெந்தயம், ஜீரகம் இது மூணுத்தையும் ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் காஞ்ச மிளகாவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ண மறந்துட்டு இப்போ நான் காஞ்ச மிளகாவை கொஞ்சம் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வெண்டைக்காவையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெண்டைக்காவை போட்டு நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் மசாலாவை ஆட் பண்ணி நல்லா வதக்கிப்போம். இப்போ பாருங்கள், உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள் இதை ஆட் பண்ணி இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நான் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இது வெண்டைக்காய் ஒரு 3/4% வந்த அப்புறமா நம்ம புளி தண்ணி ஊற்றுவோம். ஹலோ வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா 3/4% மேலவே நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், புளி தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டேன் நான். இப்போ லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டை மேலே தூவி விட்டுப்போம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்தோடனே நான் இப்போ சிம்மில் வச்சுட்டேன். இப்போ நம்ம பூண்டை மேலே தூவி விட்டு திரும்ப மூடிக்கலாம் சிம்மிலேயே. இப்போ பாருங்கள், மேலே பூண்டை தூவி விட்டுட்டேன். இப்போ அப்படியே சிம்மில் கொஞ்ச நேரம் வேக வச்சு நம்ம இறக்கிடலாம். ஹலோ வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதேமாரி வெண்டைக்காய் வத்த குழம்பு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.